என்னடிக்கவா ஆளை பார்க்க முடியல, எப்படி இருக்கிற, நல்லா இருக்கிறியா? நான் என்ன காத்தாவா இருக்கிறேன், ஆளையே பார்க்க முடியலன்னு சொல்றா. அதான் நடந்து போயிட்டு இருக்கேன் உன் கண்ணு முன்னாடி. உனக்கு இவ்வளோ வயசாகி போய் இந்த சேடை பேச்சு ஒன்று விட்டு போகலையா? நீங்கள் என்ன பச்சை பிள்ளை நினப்பில் பேசிட்டு இருக்கிறீங்களா? என்ன விட 3 வயசுக்கு மூத்தவ நீ. என்ன பார்த்து சொல்கிறேன், இந்த வயசாகி போய் இந்த வயசுலேயும் சேடை பேச்சு ஒன்று விட்டு போகலையா அப்படின்ட்டு. அதை விட்டு எங்கே கிளம்பிட்டா அப்படி காலகாத்தால இந்த பேக்கையும் தூக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போகிறாப்புல போறியா? எங்கே போகிறா? நல்ல நாளே போகிற நேரத்தில் கிடைக்காது. இதில் போகும்போது இவ்வளோ வேற கேட்டு தொலைகிறது. எங்கே போகிறா, என்ன பண்ண போகிறா அப்படின்ட்டு. இங்கே இப்படி கேட்டுட்டு போனாக்கா எங்கே கிடைக்கும்? இப்போ நான் எங்கே போகிறேன், என்ன பண்ண போகிறேன்னு சொன்னாக்கா அதை கேட்டு நீ என்ன பண்ண போகிறா? நம்ம 2 பேரும் கூட்டாளி தானே. ஒரு கூட்டாளியை பார்த்தா கேட்குறது தான் எங்கே போகிறா, என்ன பண்ண போகிறா அப்படின்ட்டு. இதுக்கு நீ கொந்தளிக்கிறா? நம்ம ரேச கடைக்கு போகிறோங்கிற விஷயத்தை இவள்கிட்ட சொல்லக்கூடாது. இவள்கிட்ட சொன்னோம்டப்ப நான் வரேன் கூட வந்துடுவா. அப்புறம் அங்கே போனோம்னாக்கா சீனி கம்மியாக இருக்குது, உங்களுக்கு பாதி அவங்களுக்கு பாதி தரேன்னு சொல்லி நம்மளுக்கு தரதை குறைச்சி விடுவானுவோம். எப்படியாவது இவளை வந்து கழட்டி விட்டுட்டு நம்ம போயிட வேண்டியதான். என்னடி நான் பாட்டு கேட்டுக்கிறேன், அடிக்கடி வந்து சிலையாட்டம் நிற்கிறா. ஏன் சமீபத்தில் வந்து கஜினி படம் பார்த்தீங்களோ, சூர்யா மாதிரி மறந்து போயிருமோ உங்களுக்கு? யோசனை பண்ணி தான் சொல்லுவியா? இப்போ என்ன நான் எங்கே போகிறேன்னு தெரிஞ்சுக்கணும் தானே. இந்த பக்கத்தில் இருக்கிற பாகிஸ்தானுக்கு போகிறேன். அங்கே பலியில் பேத்திக்கு வந்து காது குத்துறான்னு கூப்பிட்டு ஆளுவோ, அதுக்கு தான் ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்துடலான்னு போகிறேன். ஏன்டி ஓ கூட்டாளி வழியில் வந்து அவ்வளோ குடும்ப கறியாடி பச்சை பிள்ளைய போய் காதில் குத்துறா. பச்சை பிள்ளை உண்டாக்கா அடம் பிடிக்க தான் செய்யும், அழுவ தான் செய்யும். அதை தோல்ல தூக்கி போட்டு தட்டி கொடுத்தாக்கா அழுவே பாட்ட போது இதுக்கு எதுக்கு அவள் காதில் குத்தணும்? ஆஹா, நம்ம இவளை கலாய்ச்சி விட்டுட்டு நம்ம எப்படியே பெரிய எஸ்ஆய் போயிடலான்னு பார்த்தாக்கா அவள் நம்மளை கலாய்க்கிறாள். இந்த அறிவு தான் அவளுக்கு இல்லையே. அவளுக்கு தான் எதுவுமே விளங்க மாட்டேங்குதுல்ல. பிள்ளைய வந்து காதில் குத்தாத தோல்ல தூக்கி போட்டு தட்டி கொடுத்தீங்கன்னாக்கா அழுவே பாட்டிட்டு போய் சொல்லிட்டு வரலான்னு தான் இந்த பாகிஸ்தானுக்கு போயிட்டு இருக்கிறேன். இதை சொல்லுறது யாருக்கு நடந்து போயிட்டு இருக்கிறா? ஃபோன் பண்ணியாவது சொல்லிடலாம்ல. நம்ம சொல்றதை வந்து ஒட்டு கட்டிட்டான்டாக்கா ஃபோனில் அதுக்காக தான் போய் நேரடியாக பார்த்து சொல்லிட்டு வந்தலான்னு போயிட்டு இருக்கிறேன். அது போயிட்டு பார்த்து நீ எப்படி இருக்கிறா? அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல. நாளுக்கு நாள் வந்து அழகு கூட்டிகிட்டே போயிட்டு இருக்கு. நீனே பார்த்து சொல்ல நான் எப்படி இருக்கிறேன்ட்டு. ஆமாடி, நீ முன்ன மாதிரி இல்லை. பாரு மூஞ்செல்லாம் சுருக்க வந்து போய் தலைமுடியெல்லாம் நிறச்சி போய் அழகா உள்ள இருக்கிறா. இந்த மனப்பாவெல்லாம் எங்கே போகிறான்னு கேட்டது ஒரு தப்பா போச்சா? எவ்வளோ கேவலப்படுறா பத்தியா? நம்மளுக்கு வயசாகி போச்சுன்ட்டு மூஞ்செல்லாம் சுருக்க விழுந்து போயிடுச்சு, வெள்ள முடி வந்துருச்சுட்டு எவ்வளோ நக்கலாக பேசுறா. ஏன்டி வந்ததுலேருந்து இப்படி நிற்கிறா? உட்காரன். எனக்கு உன்னிட்ட உட்காந்து பேசுகிற அளவுக்குலாம் நேரம் இல்லைம்மா. இப்போ போயிட்டு வந்தால் சாயந்தரத்துக்குள்ளே திரும்பலாம். ஏன்டி இங்கே இருக்கிற பாகிஸ்தானுக்கு போயிட்டு வரதுக்கு ஏன்டி இவ்வளவு படகாலத்தில் நிற்கிறா? உட்காரு, பொறுமையாக போகலாம். நல்லாவே இவ்வளோ கழட்டி விட்டுட்டு போகலான்னு பார்த்தாக்க விடமாட்டாப்புல இருக்க. நம்மளே வெளியில் உட்கார வச்சுட்டால. இப்போ என்ன பண்ணுறது? நல்ல வேலை இந்த சேட்டு போகிறான். இவன் கேட்போம் கடை திறந்துருக்கிறா இல்லையான்ட்டு. சேட்டு எங்கே கடத்தூரில் இருந்து வரா? இல்லை, கபூர்சாங்குடியிலேருந்து எந்திரிச்சு வரேன். அது சரி, கபூர்சாங்குடியிலேருந்து எந்திரிச்சு வரையிலா? அதான் மூஞ்சி உள்ள மண் ஊட்டி இருக்குது. மண்ணெல்லாம் தட்டி விட்டு போமா, இல்லைனாக்கா இந்த பக்கத்தில் இருக்கிற குளத்தை குளிச்சுட்டு போங்க. என்னம்மா வெறுப்பேற்றிட்டு இருக்கிறீங்களா? நானே கடுப்பில் போய்கிட்டு இருக்கிறேன். எங்கம்மா காலையிலேருந்து வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்குது. ஒரு தடவை போய் சீனி வாங்கிட்டு வாங்குது, ஒரு தடவை போய் மண்ணெண்ணெய் வாங்கிட்டு வாங்குது. இதோட 3வது தடவை நான் போயிட்டு இருக்கேன் ரேச கடைக்கு. அப்பாடா, அவன் வாயாலே சொல்லிட்டாப்பா ரேச கடை இருக்குதுன்ட்டு. என்ன அப்படி என்ன போறான்னு கேட்டுருவோமே. இவன் தான் எல்லாத்தையும் கொந்தளிக்கிறானே. இப்போ எப்படி கேட்கறது இவன்ட்ட? ரேசன் கடையில் என்ன தான் போடுறா? ரேசன் கடையில் என்ன போடுவா? சண்டை தான் போடுவா. அது சரி, சண்டை போடுறான்னு பயந்துக்கிட்டு முடியாதுடா. நீ அங்கே நிற்காம ஆம்பளை பிள்ளைண்டாக்க ரொம்ப தைரியமாக இருக்கணுமா? அப்படியே முடியாதக்கூடாது சண்டையை பார்த்துட்டு. ரொம்ப ஓரம் தான் போய்கிட்டு இருக்குது. இதெல்லாம் நல்லா கீழே சொல்லிட்டோம்மா. இப்போ எதுக்கு என்ன நிப்பாட்டி வச்சு இப்படி கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறியா? குப்பை கடையில் உளுந்தாம போகிறான். உளுந்தெல்லாம் போடல, நின்றுக்கு தான் போகிறானுவோ. உளுந்து போட்டு என்ன மூஞ்சி முறையெல்லாம் வச்சுக்கிட்டு போகிறதுக்கு ஆகணுவா? ஊருக்குள்ளே எல்லா பிள்ளையும் அப்படியே தளர்த்து அலையிறானுவோ. ஒத்தோட்டே ஒன்றும் கேட்க முடியலையே. இப்படி குதிர்க்கமாக கூட பதில் சொல்கிறானுவோ. சரிவாப்பா, நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க. அம்மா வந்து ரேச கடைக்கு போகணும்னு சொன்னிச்சுல, போங்க.